இப்போ அவர் ஒற்றை தலைமை ஒரு ஆள், அந்த ஒரு ஆள் மட்டும்தான் அந்த ஈகோவில் இருக்கிறாரா, இல்லாட்டி அதை கூட இருக்கக்கூடிய அந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, அவங்க மற்றும் இந்த சிவி சண்முகம், ஜெயக்குமார் உள்ளிட்ட சில நிர்வாகிகளும் அந்த கருத்தோடு இருக்காங்களாங்கிறது சந்தேகம் நமக்கு வந்திருக்குது. ஏன்னா இதுவரை அந்த அதிமுக ஒருங்கிணைப்பு குழுன்னு கூட ஒன்று அமைச்சு இன்னும் அந்த சசிகலாவோ அல்லது டிடிவி தினகரனோ ஓபிஎஸ் 3 பேரும் இணைந்து கூட ஒன்றா கூட சந்திக்கல சார். அப்போ அதுக்கப்புறம் தானே ஓபிஎஸ் பார்க்க முடியும். இல்லை, இப்போ நீங்கள் சொன்னீங்க அவருக்கு மட்டும்தான் ஒன்றுபடுதல் விருப்பம் இல்லையா, கூட இருப்பவர்கள் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. நீங்கள் என்ன ஒன்றும் வேண்டாம், சத்தியம் டிவி சார்பில் எடப்பாடி கூட இருக்கக்கூடிய சகாக்களை கூட்டி வந்து உண்மை அறியும் சோதனை ஒன்றை நடத்தி பாருங்கள். அத்தனை பேரும் இதயத்திற்குள் எடப்பாடியை வசைபாடுவார்கள், கடுமையான வார்த்தைகளால் திட்டுவார்கள். இதுதான் உண்மை. இவர் திருந்து விடுவார் என்று எதிர்பார்க்கிறார்கள். இன்னொன்று நீங்க கேட்டீங்க, ஏன் எதிர்ப்பவர்கள் எல்லாம் எதிர்சக்தி எதிர்நிலையில் இருப்பவர்கள் எல்லாம் ஒன்றாகாம இருக்காங்க. எனக்கும் இந்த வருத்தம் இருக்கிறது. சந்திச்சு கூட ஓபிஎஸ், டிடிவி, தினகரன், சசிகலா என்று எடப்பாடி தான் 3 பேரையும் ஒன்றாக சொல்கிறாரே தவிர இவர் ஒன்றாக சொல்கிற அவர்கள் எல்லாம் ஒன்றாக இல்லை என்ற வருத்தம் இருக்கிறது. திரு கே.சி. பழனிசாமி கூட தனியா தான் நிற்கிறார். ஆக ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் எடப்பாடியின் ஜனநாயகத்திற்கு புறம்பான எம்ஜிஆர் வகுத்த விதிகளுக்கு எதிரான அபகரிப்பு அரசியலை முறியடிக்க வேண்டும் என்று விரும்பக்கூடிய இவர்கள் எல்லாம் தனித்தனி தீவுகளாக நிற்கிறார்கள். சரியா? உங்களுக்கு 3 பேர் ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கலையா? ஒன்று கலந்து அதிமுகவை மீட்பது குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினால் கூட அது தொண்டர்களிடம் மிக பெரும் பிரதிபலிப்பை உருவாக்கும். பலர் வெளியே வந்து பேசுவதற்கு அந்த நிகழ்ச்சியே ஒரு வாய்ப்பாக மாறும். அதை ஏன் செய்ய தயங்குகிறார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கிறது. இது குறித்து நான் முன்பு தலைமையிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்தவரை எப்பொழுதும் சின்னமாக சந்திக்க தயார் என்று தான் சொல்கிறார். அவர் தான் சொல்றார், ஒற்றுமைக்காக நான் ஈகோ பார்க்க மாட்டேன், இந்த கட்சி ஒன்றாவதற்கு எல்லா வகையிலும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்று சொல்கிறார். எடப்பாடி அவர்கள் என்ன நான் நினைக்கிறேன், எடப்பாடிக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் வேண்டுகோள் வைக்கிறேன். நிறைய திருமதி சசிகலா அவர்களுக்கு நாம் துரோகம் செய்து விட்டோம். அவர் கணவர் இறந்ததுக்கு பரோல்ல வர்றதுக்காக கர்நாடக சிறைத்துறையிடம் அவர் விண்ணப்பம் போடுறாரு. அவர் இங்கே வந்தால் சட்டம் ஒழுங்கு கெடுங்கும் என்று ஆட்சேபித்தவர் எடப்பாடி. முதலமைச்சர் பதவியை உங்களுக்கு கொடுத்தவர்கள் ஏற்பாடு செய்து முடிசூட்டு விழாவை நடத்துங்கள் என்று சிறை போகும் காலத்தில் ஒரு மனுஷன் 4.5 வருஷம் ஜெயிலுக்கு போறேன்னு சொன்னா அந்த மனநிலை, அந்த வழி எப்படி இருந்திருக்கும்? அது பெண்ணுக்கு. திருமதி சசிகலா அவர்களை பொறுத்தவரை அரசியலில் பல கருத்து மாற்றங்கள் இருந்தாலும் கிரீடங்கள் பிற சுமக்க சிலுவையை தான் சுமந்தவர். நான் சொல்ற புரியுது உங்களுக்கு? எல்லோரும் மந்திரி ஆனார்கள், எல்லோரும் எம்பி ஆனாங்க, எம்எல்ஏ ஆனாங்க. அவர் முன்வரிசையில் உட்கார்ந்து கொண்டு கைதட்டினார். அதிமுகவின் தேர்தலுக்கு அம்மா வேட்பாளர்களை தேர்வு செய்து விட்டால் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர்களை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றுவதற்கு அவர் ஓடோடி உழைத்தார். அவர் எந்த அதிகார பதவியிலும் பச்சைமையில் கையெழுத்து போடுகிற பாக்கியம் அவருக்கு இல்லை. உங்களுக்கு அவர் கொடுத்தது முன்சை பதவி இல்லை, முதலமைச்சர் பதவி. அவர் கணவர் இறந்ததற்கு வருகிறார், பரோல்ல வர்றாரு, ஆட்சேபித்து சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் என்று சொன்னவர் எடப்பாடி. அவர் அங்கிருந்து வருகிற போது காரில் இருக்கக்கூடிய கொடியை அகற்றினார். அவர் கணவர் இறந்ததற்கு யாரும் போகக்கூடாது என்ற உத்தரவை போட்டார். இப்படிலாம் நடந்துகிட்டோம், எப்படி அவங்களோட போய் சேர்றது அப்படின்னு ஒரு மனக்கூச்சம் இருக்கலாம். ஓபிஎஸ்ஐ 4.5 வருடம் அவரது தயவுலை ஆட்சி நடத்தி அண்ணன்னு சொல்லிட்டு அவரையும் கையெழுத்து போட்டு அவரிடமும் கையெழுத்து வாங்கி பொதுக்குழுவுக்கு அழைப்பு விடுத்து ஆட்களை கொண்டு வந்து விட்டு அவர் அழைத்த பொதுக்குழுவிலேயே அவரை அவமானப்படுத்தி தண்ணீர் பாட்டில் வீசி தாயை ஏசி அசிங்கப்படுத்தினமே எப்படி அவர் முகத்தில் முழிக்கிறது? கூவத்தூர்களை முகாமிட்டு இரவும் பகலும் உட்கார்ந்திருந்து எடப்பாடிக்கான அமைச்சரவையை அரசாங்கத்தை அமைத்துக் கொடுத்ததில் பெரும்பங்காற்றியவர் திரு டிடிவி தினகரன். அவரை போய் நம்ம 420 பேசணுமே, அவரோடு எப்படி ஒன்னா இருக்கிறது? திரு கே.சி. பழனிசாமியை கைது செய்து சிறையில் அடைத்தோமே. ஒரு எம்ஜிஆர் காலத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர், அம்மா காலத்தில் சட்டமன்ற உறுப்பினர், ஒரு இவரை விட மூத்தவர், இவரை விட அனுபவம் கொண்டவர். அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டோமே. அவரை திமுக பிடிச்சி போடல, இவர் தான் பிடிச்சி போட்டார். ஆக இப்படியெல்லாம் செய்துவிட்டு இவர்களோடு எப்படி ஒன்றிணைவது என்கின்ற மனக்கூச்சம் அண்ணன் எடப்பாடிக்கு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தவரை அது அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். அண்ணனும் தம்பியும் ஒருவருக்கொருவர் அடித்துக் கொண்டு விட்டு அடுத்த நாள் ஒன்று சேர்ந்தால் கூட அடித்துக் கொண்டது ஒன்றும் குற்றமல்ல. நான் சொல்ல புரியுது. நிரந்தர பகைவனை வீழ்த்துவதற்கு நேற்றைய என் தம்பியோடும் என் அண்ணனோடும் கைகோர்த்துக் கொள்வது அவமானம் அல்ல, தோல்வி அல்ல. இன்னொன்று சகோதரர் எடப்பாடி அவர்களுக்கு நான் பணிவோடு சொல்கிறேன், 10 தோல்வி பழனிசாமி, 8 தோல்வி பழனிசாமி என்று எண்ணிக்கை கொண்டு ஏளனம் செய்யப்படுகிற உங்கள் அரசியல் வாழ்க்கையில் மொத்த தோல்விகளையும் ஒற்ற வெற்றில மாத்தினாரா எடப்பாடி அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பாக நீங்கள் ஒற்றுமையை உண்டாக்கி 2026 ஒரு பிரம்மாண்டமான கூட்டணி அமைத்து அதிமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்தினீர்கள் என்று சொன்னால் உங்களை காலம் வாழ்த்தும், தொண்டனும் போற்றுவான். நீங்கள் தோல்வி முகம் என்று, தோல்வியின் பிராண்ட் என்று நாங்கள் எல்லாம் பேசுகிறோம் அல்லவா, நாங்கள் எங்கள் கருத்தை மாற்றிக்கொள்வோம். என்னை பொறுத்தவரை ஒரே கருத்தில் உயிர் வாழ முடியாது. அவர் தவறுங்கிறோம்.
அவர் தவறை சரி செய்து கொண்டு சரியான வழிக்கு வந்து விட்டால் அவரை சரி என்று சொல்ல போகிறோம். ஆக எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் ஒண்ணு வேணாம் சார். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 9 மாவட்ட செயலாளர்களை உடைத்துக் கொண்டு செஞ்சி ராமச்சந்திரன், பொன்முத்துராமலிங்கம், ஆவுடையப்பன் இத்தனை பேரோடு போன வைகோ அவரை திமுக கூட்டணியில் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அல்லவா? ஏன் நீங்க டிடிவியோட கூட்டணி வைக்க மறுத்தீங்க? மதிமுகவை திமுக ஏற்றுக்கொண்டது போல நீங்கள் 2021 அமமுகவை ஏற்றுக்கொண்டிருந்தால் இன்றைக்கு எடப்பாடி முதலமைச்சர். மறுக்க முடியுமா? ஆக அரசியல் மதிநுட்பம் என்பது பகைவனையும் ஏற்றுக்கொள்ள வைக்கிற பக்குவம் தான் அரசியல் தலைமைக்கான அழகு. அதனை எடப்பாடி பின்பற்றவில்லை. இன்றைக்கு வரை ஒற்றுமைக்கு அவர் இடையூறாக இருக்கிறார். ஒற்றுமையை கெட்ட வார்த்தை என்று கருதுகிறார். இது அவராக எடுக்கிற முடிவா? அவர் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து ஒருவேளை அவருக்கு வழக்குகளை காட்டி தரப்படுகிற அழுத்தமாக இருக்குமோ என்கிற சந்தேகம் எங்களுக்கு மட்டுமல்ல, தொண்டர்கள் சொல்றான் சார். கண்ணு கட்டின ஏன்னா இத்தனை முறை தோத்துட்டோம். ஆண்டிப்பட்டியில் 1 ஓட்டு வாங்குறாங்க, ஒரு பூத்துல 4 ஓட்டு, ஒரு ஓட்டுல 9 ஓட்டு. 96 அம்மா தோற்றதுக்கு பிறகு அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக வெற்றி மாநாடை நடத்தியது எங்கே? தாமிரபரணி நதிக்கரையான நெல்லை சீமையில் தான் நடத்தினார். இன்றைக்கு அந்த நெல்லையில அதிமுக பெற்றிருக்கும் வாக்கு சதவீதம் 8 ஓட்டு சார். 100 ஓட்டுனா 8 ஓட்டு அதிமுக விழுந்திருக்கு காங்கிரஸ் கட்சி வேட்பாளரிடம். அவமானம் இல்லையா? ஆனா அதுக்கு நயனாரேந்திரன் அதிமுக இருந்து அவர் பிஜேபியில இருந்து அவரோட எது காரணமாக இருந்தாலும் சரி, இரட்டை இலை சின்னத்தை கடந்து வேற்று சின்னங்களுக்கு ஓட்டு போடுவதற்கு மக்களும் தொண்டர்களும் தயாராகிவிட்டார்கள். இது மிக பெரும் அபாயம்.